வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து தச்சு முடித்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய ப்ளவுஸுக்கு எப்படி லேஸ் ஒர்க் வச்சு ஒரு சிம்பிளான மாடல் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அந்த ப்ளவுஸை பின்பக்கம் முன்பக்கம் எல்லாமே வந்து தையல் போட்டு அடித்து திருப்பி பிசுறு எதுவுமே இல்லாமல் நீட்டாக எடுத்து வச்சுருக்கோம். கையும் ஜாயின் பண்ணியாச்சு. இதில் இனி வந்து லேஸ் ஒர்க் மட்டும் தான் வைக்க போகிறோம். இதுக்காக 1/4 இன்ச் அளவுக்கு தான் லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சாரியோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெரூன் கலர் கலந்தால வரும். அதனால் கோல்டும் அந்த மெரூன் கலரும் கலந்த மாதிரி லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1/4 இன்ச் அளவில் தான் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு 3 மீட்டர் பக்கத்துக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு 2 லேயராக தான் வைக்க போகிறோம். அதனால தான் எப்போவுமே இந்த மாதிரி நம்ம நார்மலாக வைக்கிறதா இருந்தால் ஒரு சிம்பிளான கழுத்து இருக்குன்னு வைங்க, ஒரு ரவுண்டோ இந்த மாதிரி முக்கு கழுத்தெல்லாம் இருந்தது அப்படின்னா கைக்கும் கழுத்துக்கும் வைக்கிறதா இருந்தால் ஒரு 1.5லேருந்து 2 மீட்டர் வரைக்கும் தேவைப்படும். ஒவ்வொருத்தரோட கழுத்தோட அளவை பொறுத்து கொஞ்சம் அதிகமாகும். நான் இப்போ தைக்கிற அளவு வந்து ஒரு 8.75 இன்ச்சு கழுத்தோட உயரம், 2.5 இன்ச்சு அகலம் அந்த மாதிரி வரக்கூடியதா. நார்மலாக முன்பக்கம் வந்து ஒரு 6.5 இன்ச்சு அந்த மாதிரி வரும். ஒரு தாராளமாக ஒரு 1.5 மீட்டரோ இன்னும் கொஞ்சம் இருந்தாலுமே போதும். கைக்கும் அந்த கழுத்துக்கும் லேஸ் வந்து வைக்கிறதுக்கு. நம்ம வந்து 2 லேயராக வைக்க போகிறதுனால நான் 3 மீட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இடது பக்கத்தில் இருந்து நம்ம லேஸை வந்து அப்படியே கழுத்தை ஒட்டினாலே வச்சு ஒரு மடிப்பு மடித்து விட்டு தைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வந்து 3 கார்னர் இருக்குது பாருங்கள். அந்த கார்னர் எல்லாம் அப்படி கொஞ்சம் மடித்து விட்டுட்டு தையல் போடணும். இந்த லேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே வளைஞ்சி வருது. ஒரு சில லேஸ் வந்து கொஞ்சம் வளைஞ்சா நல்லாயிருக்கும். ஒரு சில நெக்குக்கெலாம் கொஞ்சம் ரொம்ப வளைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துல மடித்து தையல் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே போல் தான் இது வந்து சின்ன லேஸ் தான் இருந்தாலுமே அந்த வளைவு அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல நான் வந்து மடித்து விட்டாலுமே அது வந்து கொஞ்சம் நெளிஞ்சு நெளிஞ்சு வர்ற மாதிரி இருந்து கொஞ்சம் பொறுமையாக தான் தைச்சிட்ருந்தேன். இப்போது இந்த மாதிரி நம்ம முக்கு கழுத்தெல்லாம் வச்சு தைக்கும்போது இந்த லேஸ் வந்து ரொம்ப வளைஞ்சி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி முன்பக்கம் ரவுண்டு வரும்போது மட்டும் கொஞ்சம் வளைச்சி தைக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் நம்ம வந்து இந்த வளைவு வரக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் ரொம்ப லேஸை வந்து இழுக்காமல் துணியை மட்டும் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து இழுத்துக்கிடணும். அந்த லேஸை வந்து நல்லா லூஸாக விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு தைக்கிற மாதிரி தைக்கணும். அப்போ அந்த வளைவுகள் எல்லாம் சரியாக வந்துடும். இந்த 1/4 இன்ச் அளவு உள்ள லேஸ் வந்து பிரச்சனையே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ சின்ன லேஸ் தானே அப்படின்ட்டு நம்ம வந்து 2வது தையல் போடாமல் விடவே கூடாது. நான் பார்த்திங்கன்னா ஒரு விளிம்பை பிடிச்சி தையல் போட்டிருந்தேன். இப்போ அந்த தையலுக்கு வெளிப்பக்கத்தில் இன்னொரு லேயரில் வந்து நான் அப்படியே வந்து தையல் போட்டு தான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா அப்போ தான் அது நல்லா பதிஞ்சு வரும். அப்படி இல்லைன்னா அந்த வளைவு வரக்கூடிய இடத்துலலாம் அப்படி எலும்பி நிற்கிற மாதிரி இருக்கும். அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு சில ப்ளவுஸெல்லாம் நம்ம வந்து நம்ம நம்ம தைக்கல அப்படி இல்லைனாலும் அடுத்தவங்க கொண்டுட்டு வந்ததில் எப்படியும் அந்த கரெக்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் கவனிச்சிருப்போம். ரெகுலராக தைச்சிட்ருக்கவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக ஒரு லேஸ் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா 2 தையல் வந்து போட்டு தான் ஆகணும். அதுதான் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து 2வது லேயர் நான் எங்கே வைக்கிறேன் பாருங்கள். அந்த லேஸ் வந்து 2 தையல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இடத்த விட்டுட்டு அதுக்கு வெளிப்பக்கத்தில் மறுபடியும் நான் அந்த லேஸ் வந்து வச்சு தைச்சிட்ருக்கேன். முதல்ல மெரூன் வந்து அந்த இந்த கழுத்தை ஒட்டி வர்ற மாதிரி வச்சுருந்தேன். கோல்டு வந்து கொஞ்சம் வெளியில் வர்ற மாதிரி வச்சுருந்தேன். இப்போ வைக்கக்கூடிய லேயரில் கோல்டு வந்து உள்ளே வருது, மெரூன் வந்து வெளியில் வருது. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதுக்காக இப்போது இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கூட ஒரு சில பேர் நினைக்கலாம். ரொம்ப இப்போ தான் நான் தைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாடல் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்லா சீசன் நேரத்தில் பார்த்திங்கன்னா மாடல் எல்லாம் தைக்கிறதுக்கு டைமே இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு என்ன தைக்கணும்னு யோசனையே வந்துகிட்டே இருக்கும். எப்படி தைக்கிறது, டைம் இல்லையே அப்படிங்கிற போதெல்லாம் நம்ம வந்து ஒரு அவசரத்துக்கு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் லேஸ் இருக்குதா, டக்குனு ஒரு இந்த மாதிரி கழுத்தை கட் பண்ணோம், 2 லேயர் வச்சு விட்டோன்னா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், முதல் லேயர் வச்சதுக்கப்புறமா 2வது லேயர் வந்து பார்க்க ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாகவே தெரியுது. நம்ம சின்ன லேஸாக தான் 2 ஒன்று மட்டும் வச்சு தைச்சிருக்கோம். ஆனால் அது நடுவில் வந்து அந்த ப்ளவுஸோட கிளாத்து தெரிகிறது. அதுக்கப்புறமா நம்ம 2வது வைக்கக்கூடிய லேஸ் இதெல்லாம் அது கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதனால தான் நான் இந்த வீடியோ சரி யாருக்காவது 1, 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கூட நல்லது தானே அப்படின்னு தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படியே முன்பக்கத்துக்கும் அதே லெவலில் வந்து கொண்டு வந்து கட் பண்ணி மடித்து விட்டு தையல் போட்டு எடுத்துட்டேன். மறுபடியும் 2வது அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக தையல் போட்டுவிட போகிறேன். அதை கார்னர் வந்து கொஞ்சம் சொதப்பலாக வந்திருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப சின்ன லேஸ் அப்படிங்கிறதுனால அந்த கார்னர் வந்து நான் மடித்து வைக்க வைக்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நெளிஞ்சு வந்தது போல தான் இருந்தது. அதனால்
அந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம வந்து 2வது தையலெல்லாம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்க்க ரொம்பவே நல்லா தான் இருந்தது. நீட்டாக இருக்குது பாருங்கள். அந்த ப்ளவுஸோட கலருக்கும் மெரூன் கலரு, கோல்டு அந்த மாதிரி எல்லாமே உள்பக்கமாக வரும்போது அந்த லேஸ் வந்து நம்ம சின்ன சின்னதாக தனித்தனியாக வச்ச மாதிரி தெரியாது. இது ஒரே மாதிரி தெரியும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கிட்ட பார்க்குறத விட கொஞ்சம் தள்ளி வச்சு இப்படி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து கைக்கும் இந்த 2 லேயரில் வந்து வச்சு முடிச்சுக்கிட போகிறேன். நம்ம நெக்கில் எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் அந்த லேசியோட அளவுகளை வந்து இங்கே வச்சுருக்கேன். இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ மாடல் வந்து தச்சு முடிச்சாச்சு. சென்டரில் ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் வந்து வச்சுருக்கேன். ரொம்பவே நீட்டாக இருக்குது பாருங்கள். இதோட அந்த ரேட்டு வந்து எப்படி வாங்கலான்னு கேட்பீங்க பாருங்கள். லேஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ லேஸோட ரேட்டு அது கூட தைக்கிறதுக்கு ஒரு ரூ. 30 எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நெக்கை சுற்றியும் 4 தையல் எக்ஸ்ட்ரா போடுறோம். கையிலே 4 தையல் போடுறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரூபாய்களை வந்து பார்த்து வாங்கிக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.